வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஓகே, இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா ஆடி சர்மா புக்கில் எக்ஸாம்பிள் சம்மு கொஸ்டின் நம்பர் 1 to 5 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட் ஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A and B are two event such that A not equal to empty set, B not equal to empty set. ஓகே, அப்போ வாட் இஸ் அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நோட் த பாயிண்ட். கிவன் என்ன சொல்லியிருக்காங்க சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஏ நாட் ஈக்குவல் டு எம்டி செட்டுன்னு சொல்லிட்டாங்க, பியும் நாட் ஈக்குவல் டு வாட்ஸ் மீனிங் எம்டி செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தட் இஸ் மீனிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆல்சோ நாட் ஈக்குவல் டு எம்டி செட், ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் நாட் ஈக்குவல் டு எம்டி செட். அப்போ வாட்ஸ் அ மீனிங், இந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே ஓகே நான் எம்டி செட்னால அப்போ கண்டிப்பாக என்ன ஆகணும், நடந்தே தீரணும். ஓகே, ரெண்டு ஈவெண்ட்டுமே கண்டிப்பாக நடக்குது. அப்போ ரெண்டு ஈவெண்ட்டுமே கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஒன் வே பாசிபிள். ஒன்று ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, தட் இஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏ ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருக்கணும். ஆர் இன்னொரு ஆப்ஷன் எப்படி இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி. இது ஏதோ ஒன் ஆஃப் த வே ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா ரெண்டு ஈவெண்ட்டுமே கண்டிப்பாக நடந்தாகணும். ஓகே, அப்போ ஹியர் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ சீக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏ அப்படின்னு மாற்றலாம் கண்டிஷன் ப்ராபர்ட்டி ஃபார்முலா படி. ஹியர் இது எப்படி மாற்றலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சீக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி. Clear? So there's two ways are possible. Appa which option is available? Option 1 is available. Clear? Right. Next question bolama. What a question number 2 abin pathina, same way if A and B are two event such that probability of A not equal to 0 and probability of B divided by A equal to 1. இது question. அப்போ நல்லா பாருங்களேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று தெரியணும். என்ன மீனிங் இந்த சார்னா, ஓகே, அதாவது ஏ சப்செட் ஆஃப் பி. ஓகே, ஏ சப்செட் ஆஃப் பி என்ன இருந்துச்சுன்னா அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வேல்யூ கிடைக்குன்னா செட்டு ஏ கிடைக்கும். ஓகே, ஏ சப்செட் ஆஃப் பின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி ஏ யூனியன் பியாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் அ வேல்யூ கிடைக்குன்னா தட் இஸ் ஈக்குவல் டு பி. ஏன்னா இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஸ்மால் செட் எலமெண்ட் வருங்க, யூனியன் பண்ணும்போது எது பிக் செட்டோ அதை நம்ம அவுட்கம் வரும். இது இந்த சம்மோட பேசிக் ரூல். இதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வாட் இஸ் அ கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏ சீக்குவல் டு வேல்யூ என்னங்க 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ ஓகே டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ சீக்குவல் டு 1. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. கிளியர்னா? நெக்ஸ்ட் அப்போ இது எப்படி அதுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்குவல் டு வாட்ஸ் மீனிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு சொல்லிடலாமா? ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்குவல் டு ஏ. ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்குவல் டு ஏவாக இருக்கணும்டா அப்போ செட்டு ஏ வந்து ஸ்மாலாக இருக்கணுமா? ஆஸ் பர் த ரூல் ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்குவல் டு ஏவாக இருந்தால் ஏ சப்செட் ஆஃப் பியாக இருக்கணுமா? அப்போ திட்ஸ் அ வே ஏ சப்செட் ஆஃப் பி. கிளியர்? தட் இஸ் ஆப்ஷன் 2. அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னா தேர்ட் ஒன். இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி கிரேட்டர் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இது கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்? திஸ் ஆர் கொஷின்ஸ். ஓகே, அப்போ வாட் இஸ் அ கிவன் கொஷின் சொல்லியிருக்காங்கடா, கிவன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஓகே கிரேட்டர் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இதான சம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் condition probability formulas A intersection B divided by probability of B greater than probability of A ன்னு வச்சுக்கலாமா? ரைட்டு. இப்போ என்னது probability of B divided by A இதான அதிக ஃபார்முலாஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டி பண்ணிங்க. அப்போ probability of A intersection B divided by probability of A greater than probability of B இது ரெண்டையும் கிராஸ் மல்டி பண்ணிக்கலாமா? இப்போ இது எதாவது ஃபார்முலா படி இருக்குது. என்ன ஃபார்முலா? probability of B divided by A condition probability வருமா? greater than probability of B. வச்சுங்க probability of B okay divided by A greater than B, that is option C.
Okay, understood ma? Right. So here fourth one. If A and B are any two event, if A and B are any two event such that probability of A plus probability of B minus probability of A intersection B is equal to probability of A. This is questions. Clear? Probability of A plus probability of B, okay, equal to probability of A in question கொடுத்தாங்க. இதில் எந்த ஆப்ஷன் செட் ஆகும்னு பாருங்கன்ட்டாங்க. What is a given? Sum பார்த்தீங்கன்னா probability of A தெரியும் plus probability of B தெரியும் minus probability of A and B. இது is equal to probability of A. இதெல்லாம் டேட்டாஸ் தெரியும். அப்போ probability of A plus probability of B minus probability of A intersection B is equal to what's the meaning ma? Probability of A. A and B intersection. Okay. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நான் யூ could apply கிவன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கலாமா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏன்னு வச்சுங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி divided by probability of A கிடைக்கும். probability of A intersection B ஓட வேல்யூ probability of B. அப்போ probability of B divided by probability of A. ஸோ டெஃபினட்டாக இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இப்போ ஆப்ஷன் B எடுத்து பார்க்குறேங்க. probability of A divided by B சூஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ probability of A intersection B divided by probability of B. இப்போ probability of A intersection B தான் probability of B ன்னு தெரியுங்க. again by probability of B. Therefore, what a conclusion, probability of A divided by B is equal to value 1. Okay, that is option B varuma. Okay, understood ma? Right. Now next question பாருங்க. If question பாருங்க, if A and B are two event such that probability of A is equal to 4 by 5 and probability of A intersection B is equal to 7 by 10. Okay, then probability of B divided by A is the questions. Okay, what are the given questions up in form பண்ணீங்கன்னா probability of A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 by 5. next probability of A intersection B யும் is equal to 7 by 10. இதெல்லாம் as per questions. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்க, probability of B divided by A. Okay, what a formula? probability of A intersection B divided by probability of A. Okay, probability of A intersection B ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 by 10 whole divided by 4 by 5. ஸோ அப்போ ஹியர் ஃபாலோ பண்ணிங்கன்னா 7 by 10 into 5 divided by 4. ஓகே, வாட் மீனிங் ரேஜா 35. ஓகே, சாரி, இந்த 5 கூட கேன்சல் பண்ணலாம்ல? கிளியர். 5 கேன்சல் பண்ணுங்கள், 2 டைம்ஸு, அப்போ 7 by 8. கிளியர். ஆப்ஷன் சி. You understood ma? Thank you.